மக்களை வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் உங்களுடைய ஆர்பிரசம் யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்திலிருந்து இந்த வீடியோ பதிவு பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சேனல் வந்து பகலவன் டிவியா இருந்ததை வந்து இப்போ நான் வந்து சங்கத்தமிழர் என்ற யூடியூப் சேனலாக மாற்றி இருக்கிறேன். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு ஆதரவை கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. இது மாவீரர் நாள் நவம்பர் 27 அதுக்காக கொண்டாடப்படுற, அதாவது தமிழ் விடுதலை புலிகளின் போராட்டத்தில் வந்து உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கான நினைவு நாள். புலிகள் அழிஞ்சு போனாலும் அதை தமிழ் மக்கள் அவை என்ற புள்ளிகளை நினைவாக கொண்டாடினோம். பெற்றோர்களையும் வந்து கௌரவிப்பு செய்து வந்து இப்போ பூங்கொண்டல் கொடுத்து, அதாவது வந்து பயன் தரக்கூடிய மரங்கள் கொடுத்து பிரயோசனப்படுத்தினோம். பாருங்க வந்து ஆரம்பமாகி கொண்டிருக்குது. பார்த்தா நாங்கள் போய் கொண்டிருக்கணும் பாருங்க. இதை நீங்க இந்த வீடியோ பதிவு பண்றாரு பாத்தீங்கன்னா பிரசாந்த் யாழ்ப்பாணம் சங்கான பிரதேசத்துல இருந்து இந்த வீடியோ பதிவு பண்ணி கொண்டிருக்கிறார். இதங்கட ஊர்ல இந்த நிகழ்ச்சி நடக்குது. சங்கத்தமிழன் யூடியூப் சேனல்ல வந்து பாக்குறீங்க. அதாவது வந்து பகலவன் யூடியூப் சேனலை வந்து இப்ப சங்கத்தமிழன் சொல்லி நான் பேர் மாற்றம் செய்திருக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். மக்களே, இந்த வீடியோ பாக்குறீங்களா? யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்துல இருந்து எங்களுடைய கிராமத்துல இருந்து இந்த வீடியோ பதிவு பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ வந்து நான் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா தமிழருடைய பண்பாடான இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா தமிழருடைய பாரம்பரியமான நாதஸ்வரம், நட்டுவமங்கள் உட்பட சகிதம் தமிழுடைய கலை கலாச்சார சகிதம் எங்கட மகிழ்நாள கொண்டாடினோம். பாக்குறீங்க, இது வந்து பாத்தீங்கன்னு பார்த்தா பரவாயில்ல. நானும் வந்து இதை வந்து முழுமையா நாங்கள் இப்போ வந்து மாலகௌரி நடந்து பாருங்க. யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்தில் உள்ள இளைஞரால் சிறப்பு நடத்தப்பட்டு மாவீரர் நாள் பெற்றோர்களுக்கான கௌரவ நடந்து பாருங்க. இது வந்து அணையா தீபமா எரிஞ்சுன்றது பாருங்க.
இப்ப நீங்க பாக்குறது மண்டபம் இன்னும் வந்து உள்ளுக்குள்ள நிறைய படங்கள் இது வைக்கணும் ஒண்ணு வைக்க இல்லை அங்கே தான் இருக்குது பாரு. யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்தில் உள்ள கௌரவிப்பு நடக்கும். அதாவது வந்து மாவீரர் நாளுக்கான பெற்றோர் கௌரவிப்பு. சங்கத்தமிழன் யூடியூப் சேனலோட வந்து இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆகணும். பாருங்க வந்து நடப்பவனியா போயினோம். அதாவது வந்து யூனியன் பிரதேசத்தை நோக்கி போய் யூனியனை சுற்றி வரப்போகுது. மிக சிறப்பாக நடக்குதோ. இவர் வந்து லீலா வெதுப்பா ஊழியர், சங்கான லீலா வெதுப்பா ஊழியர். அது ஃபுல்லா வீடியோ எடுத்தா தந்து எங்களை தமிழருடைய பாரம்பரியமான பரதநாட்டியத்தோட தான் வந்து போகுது பாருங்க. தமிழர்கள போராட்டத்தின் ஒரு அதாவது வந்து தமிழக விடுதலை புலிகள் அழிஞ்சாலும் எங்களோட போராட்ட படுக்கள் மாறாது. எல்லாம் தான் இருக்கு, இயக்கம் தான் இல்லை. இயக்கம் வந்தா சரி, எல்லாம் இயக்கம் வந்தா சரி. சங்கத்தமிழன் சுத்தி போட இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து சங்கானில் உள்ள ஒரு கடை, பாக்கியரத்னம் இரும்பு கடை என்ற ஸ்டோர் ரூம். பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்தில் உள்ள மாவீரர் நாள் அனுஷ்டிப்பு நடக்குது. தமிழக விடுதலை புலிகளின் மாவீரருக்கான நாள் வந்து நடக்குது. பார்த்தீங்கன்னா விமர்சையாக நடக்குது. தலைவர் பிரபாகரனுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாட்டம் இருக்குது. தமிழக விடுதலை புலிகளின் மாவீரர் நாள் கொண்டாட்டம், அதாவது தமிழர்களால் கௌரவிப்பு நடக்குது பாருங்க. எங்களோட அண்ணாக்கள் அழிஞ்சாலும் வந்து நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களோட ஊர் இளைஞர்களால் செய்யப்படுகிற ஒரு மாவீரர் நாள் அனுஷ்டிப்பு நடக்குது பாருங்க. சங்கத்தமிழன் சுத்தி போடா வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்தில் உள்ள மாவீரர் நாள் அனுஷ்டிப்பு நடந்து கொண்டிருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா இது மண்டபத்திலான்னு வந்து கிருஷ்ணா மகாலில் வந்து கௌரவிப்பு நடக்குது. எல்லாரும் உள்ள போயின்னு பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காலத்துல தியேட்டரா இருந்து அனுசன் தியேட்டரா இருந்து இப்ப மகாலா இருக்குது, கிருஷ்ண மகாலன் இருக்குது. அந்த மகாலான் வந்து சங்கான பிரதேசத்துலான் இருக்குது.
சங்கட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 100 மீட்டர்ல இருக்கு. அந்த 100 மீட்டர் இடைவெளியில இருக்கிற மகால வந்து அந்த மக்களுக்கான இதை கொண்டாடி நம்ம கௌரவிப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா வயல்வெளி, அப்படியே எங்களோட ஊர் சேர்ந்த அப்படியே ஒரு வயல்வெளி. இது வந்து கிருஷ்ண மகால் சங்கான பிரதேசத்துல உள்ள பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 100-200 மீட்டர் தள்ளி கிடைக்கிறது. 1000 நாள் கார்த்திகை 27 கிருஷ்ண மகால். இது வந்து ஒரு காலத்துல அனுசன் தியேட்டரா இருந்தது. மேல் மாடியில் நடக்குது பாருங்க. மேல் மாடியில் நடக்குது. மேல் மாடியில பாருங்க, அப்படியே மேல வந்து தமிழ் இப்ப அந்த உள் மண்டபத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்துல வந்து மாவீரர் நாள் வெகு சிறப்பா போய் கொண்டிருக்குது. இப்ப தாய் தகப்பனை வந்து கௌரவிக்கும் விதமா வந்து யாழ் சங்கான பிரதேசத்துல உள்ள கிருஷ்ணா மகால்ல வந்து ஏற்பாடு நடக்குது பாருங்க. காய் மக்களை வணக்கம். இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்துல உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நாங்கள் இளைஞர்களால் சங்கான இளைஞர்களால் வந்து மாவீரர் நாள் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த மாவீரர் நாளுக்கான மாவீரர் நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 6 நாள் 7 நாள் கொண்டாடம் செய்யப்படும். நவம்பர் 27 தான் மாவீரர் நாளுக்கான நாள். ஆனா இப்ப வந்து தாய் தகப்பனை வந்து மாவீரர்களுடைய தாய் தகப்பனை வந்து கௌரவிக்கும் விதமா வந்து சங்கானையில உள்ள கிருஷ்ண மகால்ல வந்து இந்த ஏற்பாடு சங்கான இளைஞர்களா செய்து கொள்ளப்பட்டிருப்பாருங்க. நீங்க இதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு வந்து பரதநாட்டிய குழு இருக்குது. அதாவது எங்களோட தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடிய மாதிரி உண்மையில் நல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கொண்டா பாருங்க. பாருங்க